சொந்தம் பார்த்தாலே சுத்தி போகுமே திகவலிக்கு கூட்டாளி போகுமே. டேய் அஸ்வின், அஸ்வின் அதான் பிளான் பண்ணிருக்கோம்ல, கல்யாண டைம்ல அந்த பொண்ணு கரெக்டா மயங்கி விழுந்துரும். அஸ்வின் சும்மா இருடா, நீ வேற திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத. ஏற்கனவே நானும் டென்ஷன்ல தான் இருக்கேன், அந்த பொண்ணு ஒழுங்கா மயங்கி விழுமா விழாதான்னு. சும்மா இரு அஸ்வின், அந்த பொண்ணு மயங்கி விழலனா நான் விழுந்துருவேன். எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்க போதும். விட்டா நெய்யே மயங்கி விழல நடிக்கிறான்னு சொல்லிருப்ப போல இருக்கு. என்ன கனவு அஸ்வின், உனக்கு ஏதாவது பொண்ணு பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணு கழுத்துல கட்டலான்னு நினைச்சியா? அஸ்வின் இப்படி திருடி தான் பணத்தை எடுக்கணுமா? நீ ஏன் இன்னும் இப்படியே இருக்க? அன்னைக்கே என்கிட்ட மாறிட்டேன்னு சொன்னல. பொய் சொல்லாத அஸ்வின், உனக்கு என்ன அந்த திருட்டு புத்தி போவே இல்லை. இதுக்கு மேலே அது திருடணும், அடுத்தவங்க காசை எடுக்கணுங்கிற எண்ணத்தை விடு. என்னத்தே தூக்கம் தூக்கமா வருது தே, விடிஞ்ச பிறகு எழும்புறேன். பாருங்க தே, எல்லாம் இருட்டி போயிருக்கு. விடிஞ்சிட்டா? இவ்வளவு லேட்டா வந்து எழுப்புறது? இல்லதே, இப்பவே வாரேன். பிள்ளை கொஞ்சம் பாத்துக்கிடுங்க, எழுப்பி விட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, குளிக்க வச்சு. நான் என் தங்கச்சி போய் பார்த்து வந்துருக்கேன் தேய். அது வந்துட்டு என் தங்கச்சியை எழுப்பி குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணி விட்டு வந்துருக்கேன். இல்லத்தே, கல்யாணம் எல்லாம் நல்ல சேலை கட்டி விடணும், அதுக்குதான்.
ஷேய், என் தங்கச்சியவே பார்த்து கல்யாணம் பண்ண மாதிரி ரெடி பண்ணி விட்டுலான்னு பார்த்து அந்த கிளை வந்து ஏசிட்டு போதே. குளிக்காம போனா விளக்கு மாத்து பூச போட்டுருமோ? இப்ப என்ன பண்றது? என் தங்கச்சியை எப்படி ரெடி பண்றது? சரி சரி, குளிச்சுட்டே போவோம். நான் கூட பரவாயில்ல, 1-2 குளிச்சுட்டு ஓடிடுவேன். இங்க ஒண்ணு கிடக்குது, இதையும் வேற குளிக்க வச்சு ட்ரெஸ் பண்ணணுமே. இந்த பென்சில் எந்த ஆள் ஒளிஞ்சு போனாரு? மனுஷன் காலையில எந்த ஆள் தான் எழுப்பி ஓடுவாரோ? பொண்டாட்டி இருக்காள, பிள்ளை இருக்குதா, எல்லாம் எழுப்பி விட்டு குளிக்க வைக்கணுமே, நினைப்பு இருக்கா? அந்த கிளவிட்ட 4 அறுப்பு வாங்கி தரக்கே இதெல்லாம் பண்ணிட்டு தெரியாது. சரி சரி, போய் குளிப்போம். சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, எழுந்திருப்பில, வா குளிக்க போவோம். ஆமா, என்ன கொஞ்ச நேரம் தூங்கினீன்னா கல்யாணம் முடிஞ்சிடும், எல்லாரும் வீட்டுக்கு ஓடிடுவாவ. எழுந்துரும், முதல்ல குளிச்சுட்டு கிளம்புவோம். சூர்யா சூர்யா சூர்யா, இவனை தேடிதாப்பா ஒரே பொம்பளை பிள்ளைலாம் வருது. நேத்து என்னடானா அந்த யாம்டி பிள்ளை, இன்னைக்கு ஐசு குரல் மாதிரி இருக்கு. சோ சேட். சூர்யா உள்ள வாங்க. சூர்யா, எக்ஸ்கியூஸ் மீ, சூர்யா கிட்ட பேசுவீங்க, என்கிட்ட பேச மாட்டீங்களா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? சோ இன்சல்ட். இந்த பொம்பளை பிள்ளையை எப்படி கரெக்ட் பண்ணனே நமக்கு தெரிய மாட்டேங்க. போஸ்ட் ஞாபகப்படுத்திடுவே. சூர்யா, துர்காவிங்க. என்ன ஐஷு, துர்காவை எங்கன்னு என்கிட்ட வந்து கேக்குறீங்க? அவங்க ரூம்ல இருப்பாங்க. சூர்யா, நான் ரூம்ல பாத்துட்டு தான் வரேன். துர்கா இல்ல. அவங்க ரூம்ல இல்லன்னா வேற ரூம்ல இருப்பாங்க, தேடி பாருங்க. இல்ல சூர்யா, நான் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். துர்கா இல்ல. ஐசு, நான் வேணா உங்க கூட வந்து தேடி பார்த்து ஹெல்ப் பண்ணட்டுமா? ஏய் லூசு, நானே தேடிட்டு தான் வந்தேன்னு சொல்றேன்ல. எங்கேயுமே இல்லன்னு சொல்றேன், நீ எங்க போய் தேட போறா? சோ இன்சல்ட். ஏலே, வாட் இஸ் திஸ்? என்னடா? வாட் லூஸ்? ஐ அம் லூஸ். பின்ன லூஸ் தரமா கேள்வி கேட்டா அப்படிதான்டா சொல்லுவாங்க. சோ இன்சல்ட்டிங். சூர்யா, கல்யாண மண்டபம் முழுக்க தேடி பார்த்துட்டேன். துர்கா இல்ல. ஏய், அவ என்னோட ஃப்ரெண்ட். இப்படி எல்லாம் பேசுனேன்னு வெச்சுக்கே, அவ்வளவுதான். அஸ்வின், சும்மா இருடா. சூர்யா, துர்கா ஓடி போற பொண்ணெல்லாம் கிடையாது. அவளே சரியான பயந்தாங்கோலி. எது பண்ணாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுவா. இப்படி தனியாலாம் மண்டபத்தை விட்டுட்டு ஓடி இருக்க மாட்டா. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம் ஐஷு? நீங்க ஏதோ ஆள் வச்சு அவளை கடத்திட்டீங்களோ? என்னது, நானா? ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. அவ மண்டபத்தை விட்டு போற பொண்ணு கிடையாது. எனக்கு யாராவது கடத்திருப்பாங்களான்னு தோணுது. ஒருவேளை இந்த கல்யாணத்தை நிறுத்த நீங்க தான் கடத்திட்டீங்களோ? சீச்சி ஐஷு, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணல. நான் தான் நேத்து என்னோட பிளான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் மயங்கி விழுறேன்னு. அதான் அந்த நெட்டமாரி அக்கா வந்து மாத்திட்டாங்களே பிளான. துர்காவை தான் அவங்க மயங்கி விழ சொன்னாங்க. ஆமா ஐஷு. அந்த மாதிரி மறுபடியும் பிளான மாத்தி அவளை கடத்திட்டீங்களோன்னு நினைச்சேன். சீச்சி இல்ல ஐஷு, நான் கடத்தல. ஏ அஸ்வின், நீ ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணியா? ஓ மை காட், லூசி, இப்ப கிறுக்கி. டேய், கேட்டா பதில் சொல்றா, அவங்க ஃப்ரெண்ட்லியா தானே கேக்குறாங்க. அஸ்வின், கேட்டா பதில் சொல்லு. நீ எதுவும் கடத்தினியா? நான் யாரையும் கடத்தல, யாரையும் பார்க்க எனக்கு பிடிக்கல. சூர்யா, இப்ப என்ன பண்றது? சூர்யா, மண்டபத்துல துர்காவை காணோம். அவங்க அப்பா அம்மாக்கு இந்த விஷயம் இன்னும் தெரியாது. எனக்கு வேற பயமா இருக்கு. ஏன் பயப்படுறீங்க ஐஷு? உங்க ஃப்ரெண்டே கூட வெளியே போயிருக்கலாம்ல. இல்ல இல்ல, அவ அப்படிலாம் போக மாட்டா. அதுவும் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போகவே மாட்டா. அவளை யாரும் கடத்தி தான் இருக்காங்க. இந்த கல்யாணத்தை பிடிக்காதவங்க வேற யாராவது இருக்காங்களா சூர்யா? அப்ப எனக்கு உன் மேலதான் டவுட்டா இருக்கு. துர்காவை என்ன பண்ண? ஐஷு, அஸ்வின் சும்மா விளையாட்டுத்தனமா பேசுவானே தவிர்த்து சீரியஸா எதுவும் பண்ண மாட்டான். நீ நினைக்கிற மாதிரி அவன் யாரையும் கடத்தல. அவன் என் கூட தானே இருக்கான். நான் அவனை பார்த்துட்டு தான் இருக்கேன். அவன் கடத்தல ஐஷு, எனக்கு தெரியும். அப்ப துர்கா எங்க போயிருப்பா? யார் அவளை கடத்திருப்பா? யாரும் கடத்திருக்க மாட்டாங்க ஐஷு. எங்கேயாவது பயத்துல போயிருப்பாங்க, பாருங்க. இல்ல இல்ல, அவ அப்படிலாம் போக மாட்டா. துர்காவை காணோம். பயமா இருக்கு. நான் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லலாம்னு போனேன். அவங்க சீரியஸாவே எடுத்துக்கல. சரி ஐஷு, அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சொல்லுங்க. பொண்ணு காணோம்னு சொல்லிட்டாரு, கல்யாணம் நிக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்க போய் தேடுறோம். சரி சூர்யா. அஸ்வின், அந்த பொண்ணு எங்கடா போயிருக்கோம்? அப்படி சொல்லாத அஸ்வின், பாவம் அந்த பொண்ணு. அவங்க ஏதோ ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு போறாங்கடா. அந்த பொண்ணு என்ன ஹாய் சொல்ற நிலைமையிலயா வந்துச்சு? அந்த பொண்ணே ஃப்ரெண்ட காணோம்னு பதட்டத்துல வந்து கேட்டுட்டு போகுது. சும்மா இரு அஸ்வின், நான் இப்ப வெளியே போனா ப்ராப்ளம் ஆயிரும். நீ வேணா அந்த பொண்ணை போய் தேடி பாக்குறியா? இல்ல அஸ்வின், வெளியே பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி எங்கயாவது போய் தேடி பாக்குறியா? ஏன்டா அப்படி சொல்ற? அஸ்வின், பாவண்டா, அந்த பொண்ணு எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்றாங்கல்ல, கொஞ்சம் போய் தேடி பாரு.
சூர்யா. வாங்க சுப்பிரமணி. என்னாச்சு சூர்யா? அஸ்வின் ஏன் கத்திட்டு இருக்கான்? என்னாச்சு அஸ்வின்? எதுக்கு இப்படி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? சுப்பிரமணி அவன் கிடக்குறான். துர்காவை காணுமா? என்ன துர்காவை காணுமா? இல்ல அஸ்வின், கல்யாணம் பண்ணாச்சு அதனால்தான். சூர்யா, துர்கா எங்க போனாங்க? உண்மையாவா சொல்றீங்க? துர்காவை காணுமா? ஆமா சூர்யா, துர்காவை காணுமா. இப்பதான் ஐஷு வந்து எங்க கிட்ட கேட்டுட்டு போறாங்க. பிளான வேற மாத்திட்டே இருக்கீங்க, துர்காவை நீங்க தான் கடத்திட்டீங்களோன்னு கேட்டுட்டு போறாங்க. நம்ம அந்த மாதிரி பிளான் எதுவுமே பண்ணவே இல்லையே. சரி, நீங்க ஏதாவது பிளான் அந்த மாதிரி பண்ணீங்களா? இல்ல சுப்பிரமணி, நாங்களும் அந்த மாதிரி எதுவுமே பிளான் பண்ணல. ஐஷுவும் எங்களை தான் டவுட் பட்டு கேட்டாங்க. நாங்க இல்லன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா அம்மாட்ட சொல்ல போறேன்னு போயிருக்காங்க. மண்டபம் ஃபுல்லா ஐஷு தேடிட்டாங்களாம், துர்கா கிடைக்கலையா. ஐயோ, என்ன சொல்றீங்க? துர்கா அப்படிலாம் எங்கேயும் போற பொண்ணு கிடையாது. ஐஷுவும் அதே தான் சொன்னான். ஐஷு கிட்ட சொல்லாம துர்கா எதுவுமே செய்ய மாட்டாங்களாம். திடீர்னு துர்கா காணாம போனதுனால யாராவது கடத்திருப்பாங்களோன்னு ஐஷு சந்தேகப்படுறாங்க. எனக்கும் அப்படித்தான் தோணுது சூர்யா. சுப்பிரமணி, அப்படின்னா நீங்க போய் துர்காவை தேடுறீங்களா? பாவம், அந்த பொண்ணு எங்க போச்சுன்னே தெரியல. ஐஷுவும் மண்டபம் ஃபுல்லா தேடிட்டாங்களாம். நீங்க துர்கா வெளியே எங்கேயாவது போயிருக்காங்களான்னு தேடி பாருங்க. ஏன்னா இந்த கல்யாணம் அவங்களுக்கு பிடிக்கல. ஒருவேளை வெளியே கூட போயிருக்கலாம். இல்ல சூர்யா, அந்த மாதிரி போற பொண்ணு கிடையாது துர்கா. சரி, ஒருவேளை வேற யாராவது கடத்திருந்தாங்கன்னா நீங்க கொஞ்சம் போய் தேடி பாருங்க. நான் கூட உங்க கூடயே வந்துருவேன். ஆனா நான் இப்ப மாப்பிள்ளையா இருக்கிறதுனால எங்க போறேன் எதுக்கு போறேன்னு கேட்பாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். பொண்ணை காணும்னு சொன்னா தப்பா நினைப்பாங்கல்ல, அதனாலதான் நான் வரல சுப்பிரமணி. ஆனா பொண்ணு காணோம்னு எல்லாருக்கும் தெரியத்தானே போதும் சூர்யா. அதனால நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம். வேண்டாம் சுப்பிரமணி, இப்பயே பொண்ணை காணோம்னு சொன்னா தேடி கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதனால பொண்ணை காணோங்கிறத அவங்க அப்பா அம்மாவே வந்து சொல்லட்டும். அதுக்குள்ள முகூர்த்தத்துக்கு டைம் ஆனாலும் ஆயிரும். கன்ஃபார்மா கல்யாணம் நின்றோம்ல. சரி சூர்யா, நீங்க சொல்றதும் சரிதான். நான் போய் தேடுறேன். சரி சுப்பிரமணி. சுப்பிரமணிய அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாலும் கூட்டிட்டு வர மாட்டான்டா. சுப்பிரமணிக்கு அந்த பொண்ணை பிடிக்குமா, அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தவே அவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். இருக்கலாம்டா. அஸ்வின், நீ வேற எல்லாரையும் இப்படி பேசாதடா, சும்மா இரு. துர்கா, துர்காம்மா எங்கம்மா இருக்கா? துர்கா எங்க காணோம்? ஒச்சுமே பாத்ரூம்ல இருக்காளோ? துர்காம்மா, என்னம்மா குளிக்க? துர்கா, என்னது இது? பாத்ரூம்லயும் பிள்ளை இல்ல, எங்க போயிருப்பா? ஆண்டி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஐஷு, துர்கா எங்கம்மா? ஆண்டி, அததான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன், துர்கா எங்கன்னு. நீங்க என்னடா ரூம்ல தான் இருக்கான்னு சொல்லி அனுப்பி விட்டீங்க. நான் ரூம்ல மட்டும் இல்ல, மண்டபம் முழுக்க தேடிட்டேன், துர்காவை காணோம். என்னம்மா சொல்லியா? துர்காவை காணுமா? ஆமா ஆண்டி, மண்டபம் ஃபுல்லா தேடிட்டேன், துர்காவை காணோம். எங்க போனான்னு தெரியல. துர்காவை காணோம்னு சொல்லி நான் இப்ப என்ன செய்வேன்? எங்க போய் சொல்லுவேன்? வாங்கிட்ட சொல்லாம அவ எங்க போயிருப்பா? ஆண்டி, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் நேத்து ராத்திரி எங்க அம்மா கூட போய் படுத்துட்டேன். நான் தான் காலையில அவளை எழுப்பி விட்டுட்டு போனேன். குளிமான்னு சொல்லிட்டு நானே எங்க அக்கால பக்கத்து ரூம்ல போய் குளிக்க போனோம். அதுக்குள்ள என் பிள்ளை காண்ப எங்க போயிருப்பா? தெரியல ஆண்டி, நானும் இப்பதான் வந்து பார்த்தேன். துர்காவை காணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாம் கேட்டேன். கல்யாணத்து அன்னைக்கு காணாம இருக்கானா, எதுக்கு போயிருப்பான்னு தெரியலையே. ஒரு சமயம் அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையோ, பிடிக்காம எங்கேயும் ஓடி போயிட்டாலோ? சீச்சி, அப்படிலாம் இல்ல ஆண்டி. அவ அந்த மாதிரிலாம் போக மாட்டா, உங்களுக்கே தெரியும்ல. தெரியுமா? அவ பயப்படுவ, எங்கேயும் போக மாட்டான்னு எனக்கு தெரியும். ஒரு சமயம் அவளுக்கு இந்த கல்யாணம் பிடிக்காம இருந்திருக்குமா, அதனால எங்கே போயிருப்பாளோ? ஏற்கனவே அவ அப்பவே சொல்லிட்டு இருந்தா, எதுக்குமா இந்த கல்யாணம், நான் என்ன படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. பாவி, நாள அவ சொல்லி கேட்காம இருந்துட்டேன். என் பிள்ளை எங்க போச்சுன்னு தெரியல. இப்ப எல்லாரும் தப்பாலாம் பேசுவாவே. ஆண்டி அழாதீங்க ஆண்டி, துர்கா கிடைச்சிருவா ஆண்டி. ஒருவேளை இந்த கல்யாணம் பிடிக்காதவங்க யாரும் துர்காவை கடத்திருப்பாங்களோ? என்னம்மா சொல்லியா? ஆமா ஆண்டி, துர்கா என்கிட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டா. எனக்கே இந்த விஷயம் ரொம்ப ஷாக்கா இருக்கு ஆண்டி. என்கிட்ட எந்த விஷயத்தையும் அவன் மறைக்கவே மாட்டா. இப்ப திடீர்னு மண்டபத்துல ரூம்ல இருந்த பிள்ளைய காணோம்னா யாரும் கடத்திருப்பாங்களோன்னு தோணுது. ஒருவேளை அப்படி இருக்குமோ? எனக்கு அப்படிதான் தோணுது ஆண்டி. நான் மண்டபம் ஃபுல்லா தேடிட்டேன், அவளை காணோம். இப்ப நான் என்ன பண்ணவே? அப்பாட்ட போய் எப்படி சொல்ல? தமிழ், மாப்பிள்ள ரெடி ஆயாச்சா? துர்கா எங்க ரெடி ஆயிட்டாளா? மாப்பிள்ள மேடைக்கு வந்த உடனே துர்காவை தான் கூப்பிடுவாவ. நீ எதுக்கு இப்படி அழுதுட்டு நிக்க?
பிள்ளைய கட்டி கொடுக்க போறோம்னு நினைச்சிட்டு வாயாமலே அப்படியே அழுதுகிட்டே இருப்பாவ. பிள்ளை நல்லபடியா போய் வாழ போகுதுன்னு நினை. நீ என்ன சாதாரண வீட்லயே கட்டி கொடுக்க? நல்ல வசதியான வீட்டுல தானே கட்டி கொடுக்க. அவைய நல்லா பாத்துக்கிடுவா தமிழ். ஆளாத நீ இப்படி அழுதுட்டு இருந்தா அந்த பிள்ளையும் அழும்ல. ஆமா துர்கா வைங்க. ஏக்கா நான் இப்ப என்னத்த சொல்ல? என்ன தமிழ், என்ன பிரச்சனை? ஐஷு என்னம்மா பிரச்சனை? ஆண்டி அது வந்து துர்காவை காணோம் ஆண்டி, அதான் ஆண்டி அழுதுட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்லியா? தமிழ் ஐஷு என்ன சொல்லியா? துர்காவை காணுமா? ஆமாக்கா, குழின்னு சொல்லிட்டு போன பிள்ளை காணக்கா. ஐயோ இப்ப நான் என்னக்கா செய்ய? இத போய் யார்கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியலையே. அழாத தமிழ், பிள்ளை இங்கதான் எங்கேயாவது இருக்கும். வா போய் தேடி பாப்போம். ஐசு எல்லா இடமும் தேடிட்டே இல்லைன்னு சொல்லியாக்கா. ரூம்ல இல்லைனாலே அவ காணம் தானே அர்த்தம். அங்கங்க ஓடி தெரிய பிள்ளையாது. இவ கூட மட்டும்தான் காலேஜுக்கு போவா வருவா, ஒரு இடத்துக்கு தனியா போனது கிடையாது. அப்படியே எங்கேயாவது போனா அவியதான் கொண்டு போய் விடுவாவ. உன் வீட்டுக்கு வந்தா கூட அவியதானக்கா கூட்டிட்டு வந்து விடுவாவ. என் பிள்ளை எங்க போனான்னு தெரியலக்கா, எனக்கு ரொம்ப பதட்டமா ஆகுது. பயப்படாத தமிழ், மண்டபத்துலதான் வேற ஏதாவது ரூம்ல இருந்து ரெடி ஆயிட்டு இருப்பா. ஆமா பார்லர்ல இருந்து ஆள் வந்தாப்ல. தெரியலக்கா, நானும் அங்கதான் நின்றுட்டு இருந்தேன். வார ஆட்களை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு நின்னேன். இப்பதான் வந்து பிள்ளை ரெடி ஆயிட்டாலான்னு பார்க்க வந்தேன், ஆளை காணோம். தமிழ் வேற ஏதாவது ரூம்ல வச்சு மேக்கப் தான் போட்டுட்டு இருப்பாவளா இருக்கும். நம்ம எல்லாரும் ஒரு ஒரு ரூமா போய் தேடுவோம். வா ஐசு நீ மாடியில இருக்க ரூம்ல போய் தேடுமா. ஆண்டி நான் தேடிட்டேன். பரவாயில்லம்மா, ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடி பார், சீக்கிரம் போ. சரி ஆண்டி. தமிழ் வா தமிழ், மடவு முழுக்க போய் தேடுவோம். ஆளாத இங்கதான் எங்கேயாவது இருப்பா, கண்டுபிடிச்சிடலாம். நீ அழுதனா என்ன ஏதுன்னு எல்லாரும் விசாரிப்பாவா, அப்புறம் டவுட் வந்துடும். சரிக்கா, வா போவோம்.